தினமும் தன்னோட 2 சக்கர வாகனத்துல தன் மகள பள்ளிக்கு அழைச்சு செல்லும் ஒரு அப்பாவ நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்தேன். அவரோட செய்கைகள் எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. நான் அங்க கடை வச்சுக்கிட்டு இருக்கேன். மகளோட சாலையில செல்லும்போது, ஏதாவது ஒரு கடையோட பெயர் பலகைய அவர் படிக்க சொல்லுவாரு. அப்புறம் அந்த கடைய பத்திய விவரங்கள அவளுக்கு சொல்லுவாரு. அந்த கடையில நடக்கிற வேலை, அதற்கான பொருளு, தயாரிக்கும் முறை அப்படின்ட்டு எல்லாத்தையுமே அவர் மகளுக்கு சொல்லிக்கிட்டு போவாரு. இப்போ டீ கடைன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சவரு இந்த டீ கடைக்காரர். இங்கே ஒரு 10 வருஷமா அவர் வச்சிருக்கிறார். தினமும் காலையில 5 மணிக்கெல்லாம் இங்க கடைய திறந்துடுறாரு. அதுக்காக அவர் வீட்ட விட்டு 4 மணிக்கே எழுந்துச்சு வந்துருவாரு. ராத்திரி 10 வரைக்கும் கடை இருக்கும். ஒரு நாள்ல 17 மணி நேரம் அவர் வேலை செய்றார். முக்காவாசி நேரம் நின்னபடியே தான் இருப்பார். டீ கிளாஸ்ல நீ டீ போட்டு தர்றது, நீ கிளாஸ்ல உட்காந்து பாடம் படிக்கிற, நான் ஆஃபீஸ்ல உட்காந்து வேலை செய்கிறேன். ஆனால் இவர் உட்காந்து வேலை செய்ய முடியாது. நின்னபடியே தான் வேலை செய்யணும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் யாரையும் அதிகம் காத்திருக்க வச்சிருக்க முடியாது. சுறுசுறுப்பமாக டீ கொடுக்கணும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கணும். இப்படி ஆரம்பித்து அதில் வர்ற வருமானம் என்ன, சவால்கள் என்ன அப்படின்னு எல்லாமே சொல்லுவார். அந்த பொண்ணும் இடையிடையே நிறைய கேள்வி கேட்பா. அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு தான் அவர் என்ன பண்ணுவார், தான் பொண்ணை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விடுவார். இதே மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் பாடம் நடத்தும் போது அவங்க டீச்சர் பூ விற்கிறவங்கள பற்றி பேச்சு வந்துச்சான். உடனே அந்த பொண்ணு எழுந்துச்சி அதை பற்றி தனக்கு தெரிஞ்சதை எல்லாம் கோர்வையாக சொல்லிக்கிட்டே போகிறாளாம். அது மற்ற குழந்தைக்கு மட்டுமே இல்லை, அந்த ஆசிரியைக்கே தெரியாத பல செய்தியை வெளிப்படுத்தி ஒரு நிகழ்வாக நடந்தது. அந்த தகவலுக்குள்ள ஒரு மனிதரோட வாழ்வியல் முறை, சக மனுஷரோட நமக்குள்ள தொடர்பு, அவங்களோட முக்கியத்துவம், அவங்களோட பொருளாதார சூழல் எல்லாமே வெளிப்பட்டு இருக்குது. அந்த வகுப்பு ஆசிரியை வியந்து போய் கை தட்டி அந்த பொண்ணை பாராட்டியிருந்தார். மற்ற குழந்தைகள் கூட அவளை வியப்பா பார்த்தாங்களாம். உடனே அந்த பொண்ணுக்கு பெருமிதம் தாங்கல. தன் தந்தைக்கு மனதார நன்றி சொன்னால் அந்த செல்ல மகள். பொதுவா பொருளாதார ரீதியா எளிய பணிகளை செய்பவர்களை நம்ம குழந்தைக்கு எப்படி அறிமுகம் செய்யறோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரியா படிக்கலைன்னா இப்படித்தான் நீயும் கூலி வேலை செய்து கஷ்டப்படணுன்றோம். நம்ம குழந்தைகளுக்கு பயத்தை புகுத்தி அதன் மூலமா புது பொறுப்பை உருவாக்க இதை நம்ம ஒரு உத்தியா நினைக்கிறோம். ஆனா அப்படி சொல்வதால அவர்களுக்கு பயம் மட்டுமா உருவாகுது? நிச்சயமா இல்லைங்க. அந்த பணியை தாழ்வாகவும் அதை செய்யறவங்க மேல மதிப்பு இல்லாம இயல்பாவே மதிப்பு குறைஞ்சு போயிடும். இது சரியான வழிமுறையா? இங்கே செய்யப்படுற எல்லா விதமான பணிகளுமே முக்கியமானது தாங்க. எல்லா மனுஷங்களும் முக்கியங்க தான். அப்படிங்கிறத நம்ம குழந்தைகளுக்கு உணர்த்துறது ரொம்ப முக்கியம் இல்லையா? எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில பிறக்கையிலே, பின் நல்லவராவதும் தீயராவதும் பெற்றோர் வளர்ப்பிலேன்னு பாடி இருக்கிறது உண்மைதானுங்க. நம்ம குழந்தைகளுக்கு உதாரணமா இந்த தகப்பன் போல சொல்லி கொடுத்தோம்னா சமுதாய பார்வையும் அந்த பிள்ளைகளுக்கு வேறு கண்ணோட்டத்துல இருக்கும். அந்த குழந்தைகள் மனிதர்களை மனுஷங்களாகவும் மரியாதையோடும் ஒரு நல்ல குடிமகன்களாகவும் இந்த நாட்டுப்பற்றோட வாழ நாம தாங்க வழிகாட்டியா இருக்கணும். அப்படியே உங்களுக்கு இந்த கதையை பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.